ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், இன்டர்னல் என்விரான்மெண்ட். இந்த சாப்டர்ல நம்ம கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு அனலைஸ் பண்றதுதான் இந்த சாப்டர். அண்டர்ஸ்டாண்டிங் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா வந்து நம்ம கம்பெனியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்கள ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயீஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர், ரெகுலேட்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு மெண்டலோவ் ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து மெண்டலோவ் ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேக் ஹோல்டர் அனலைசிஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர் குரூப்பை வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பவரை வச்சும் இன்ட்ரெஸ்ட் வச்சும் வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பவர் அப்படின்னா என்னன்னா, அந்த ஸ்டேக் ஹோல்டர் ஓட எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ரிசோர்ஸ். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜி இல்ல ரிசோர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற எபிலிட்டி ஆஃப் ஸ்டேக் ஹோல்டரை தான் வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து ஆர்கனைசேஷனோட சக்சஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர் குரூப்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ண போறோம். மெண்டலோ என்ன சொல்றாரு அப்படின்னா 4 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்ண சொல்றாங்க. கீப் பிளேயர், கீப் சாட்டிஸ்ஃபைட், கீப் இன்ஃபார்ம் அண்ட் லோ ப்ரியாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர். இதை வந்து ஒரு கிராஃபாவும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்னும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சுக்கணும். இதை வந்து இந்த கிராஃபை சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணா மார்க் தர மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ சேஞ்ச் பண்ணா இந்த மெண்டலோட மேட்ரிக்ஸே வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஃபை வந்து அப்படியே தான் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ பவர் ஹையா இருக்கும்போது இன்ட்ரெஸ்டும் ஹையா இருக்கு அப்படின்னா அவங்கள கீ பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் பவர் ஹையா இருக்கு பட் இன்ட்ரெஸ்ட் வந்து லோவா இருக்கு அப்படின்னா வந்து அவங்கள கீப் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேக் ஹோல்டர். பவர் லோவா இருக்கு, இன்ட்ரெஸ்டும் லோவா இருக்கு அப்படின்னா லோ ப்ரியாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் பவர் லோவா இருக்கு பட் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கு அப்படின்னா அவங்கள கீப் இன்ஃபார்ம்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து இவங்களுக்கு பவர் இருக்கு ஆனா கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிறதால இவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைடா வச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்றாங்க. ஸோ எனாஃப் ஒர்க் போட்டு சாட்டிஸ்ஃபைடா வச்சிருந்தா மட்டும் போதும். கீ பிளேயர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து பவரும் ஹையா இருக்கு, இன்ட்ரெஸ்டும் ஹையா இருக்கு அப்படின்றதால வந்து இவங்கள வந்து க்ளோஸா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றாங்க. கிரேட்டஸ்ட் எஃபர்ட் போடணும் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. அவங்களோட அட்வைஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து ரெகுலர் பேசிஸ்ல கொடுத்துட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் ஹோல்டர், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லோ ப்ரியாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர். இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பவர் ரெண்டுமே லோவா இருக்கிறதால மானிட்டர் பண்ணா மட்டும் போதும். கீப் இன்ஃபார்ம்டு ஸ்டேக் ஹோல்டர். இவங்களுக்கு பவர் லோவா இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் ஹையா இருக்கு. அதனால வந்து இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ், வெண்டர், சப்ளையர்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸெட்ரா.